சிங்கப்பெண்ணே சீரியல் அப்கமிங் அப்டேட்டை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். மித்ரா புதுசாக ஒரு பிளானை போட்டு மகேஷை உசுப்பேற்றி விடுறாங்க. நீ ஆனந்தியை லவ் பண்ணுற மாதிரியே ஏன் அன்புவும் ஆனந்தியை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மித்ராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி இருக்குன்னா, மகேஷ் எக்கார்த்து கொண்டும் ஆனந்தி சைட் மட்டும் போயிடவே கூடாது, அதுக்காக இவங்க எந்த லெவலுக்கும் இறங்கி செய்வாங்க போல இருக்கே. இதை கேட்ட மகேஷ் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. என்ன மித்ரா நீ இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்பும் ஆனந்தி இது வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு வராங்கன்னு சொல்லி இவர் மித்ராவை சமாளித்தாலும் மகேஷ்குள்ளேயும் டவுட் வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஒருவேளை மித்ரா சொல்கிறது உண்மையாக இருக்குமோ? அன்பு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொல்லியிருந்தான், அந்த பொண்ணு ஆனந்தியாக இருப்பாளோன்ற அளவுக்கு மகேஷ் இங்கே டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அன்புவோட வீட்டில் அவங்க அப்பா திதிக்காக அன்பு கூட கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. ஆனால் அன்புவோட கண்கள் என்னமோ ஆனந்தியை காணன்னு தான் தேடிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் ஆனந்தி சடனாக என்ட்ரி கொடுப்பாங்க. அன்பு ஆனந்தியை பார்த்து செம்ம சர்ப்ரைஸ்ட் ஆகிடுவார். அது மட்டும் இல்லாமல் அன்புவோட அம்மாவே போய் தான் குடும்பத்து மருமக மாதிரியே ஆனந்தியை ரிசீவ் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு வருவாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை அன்புவே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். பரவாயில்லையே, ஆனந்தி அம்மாவோட மனசில் இடம் பிடிச்சிட்டான். கூடிய சீக்கிரத்திலேயே நான் தான் உன் அழகுன்றத உன்கிட்ட சொல்லுவேன் ஆனந்தி, அதுக்கான டைம் தான் இன்னும் வராமல் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அன்பு உச்சக்கட்ட சந்தோஷத்தோடு இருந்துகிட்ருப்பாரு. பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அன்பு ஆனந்தி ரெண்டு பேருமே ஜோடியாக சேர்ந்து உட்காந்து க்யூட்டாக சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்னே சொல்லி ஆகணும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. அன்பு பயங்கர ஹாப்பியாக இருக்கிறதுனால அவர் மொட்டை மாடிக்கு தனியாக கிளம்பி வந்து அன்புவும் ஆனந்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி டாலர் செயின் இருக்கு இல்லையா, அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்து பேசிகிட்டு இருப்பாரு. இதை யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ணிடுவாங்க. மேபி அன்புவோட அம்மா இல்லைனா அவங்களோட தங்கச்சியாக இருக்கிறதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. இந்த சீரியல் ஃபேன்ஸாக இருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் அதை பார்த்துருப்பான்? அன்புவோட அம்மாவா இல்லைனா அவங்களோட தங்கச்சியா? அப்படின்றோட வேல்யூபிளான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுடுங்க.